13-14 சீக்கிரமா வந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 14-13-14. அப்போஸ்தலர் 14-14. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றுக்கரையிலே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே ஓடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தீயத்தீரா ஊராரும் ரத்தாம்பரம் இருக்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயை கேட்டுக் கொண்டிருந்தார். பவுல் சொல்கிறவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். இந்த லீதியாள் என்ற பெயரை சோபியா குழந்தைக்கு நம்ம வச்சோம். இது பெண்கள் கூட்டமே இது ஆராதனை, எனக்கு நல்லா தெரியும். இந்த லீதியாள் என்ற இடத்துல சில நற்பண்புகள் அவளிடத்துல இந்த குண லட்சணங்கள் வெளிப்பட்டது, அதெல்லாம் பார்க்க போறோம். இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா லிடியா, இங்கிலீஷ் என்னது லிடியா, தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா லீதியா. லீதியாள் உள்ளத லீதியாள் கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவர் இருதயத்தை திறந்தருளினார். இங்க ஓபன் சர்ஜரி பார்த்தோம், சாட்சி சொன்னாரு. இந்த ஓபன் சர்ஜரி எப்படின்னாக்கா ஆவிக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள ஓபன் சர்ஜரி. இங்க ஓபன் சர்ஜரி பாத்தீங்கன்னாக்கா ஆவிக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஓபன் சர்ஜரி பண்ணாரு. அது ரொம்ப முக்கியமான, அது சொன்னாலும் என்ன செய்யும், சில பேருக்கு விளக்கும், சில பேருக்கு விளக்காது. ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறவங்களுக்கு விளக்கும், சில பேருக்கு விளக்காது. இங்க ஒரு ஓபன் சர்ஜரி ஆண்டவர் பண்றாரு. அது என்ன சர்ஜரினா, அந்த வார்த்தையை சும்மா மட்டும் கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல ஓபன் பண்ணி சில காரியங்களை என்ன செய்யறாரு, அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி சக்சஸ் ஆக மாற்றிய ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் எத்தனை பேருக்கு புரியுது? லீதியா என்றால் தமிழ், ஆங்கில வேதாகமத்துல லிடியா. நல்லா குறிச்சு வச்சுக்க. லீதியான்னு சொல்லலாம், லிடியா என்றும் நீங்க சொல்லலாம். அவன் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவனுடைய பேர் பைபிள்ல சொல்லப்படுது. இன்னைக்கு பைபிள்ல ஒரு பேரை பதிவு பண்றாங்கன்னாக்கா அவங்க கிட்ட ஒரு குண லட்சணம் இருக்கிறது தான் ரொம்ப சத்தியம். புரியுது நான் சொல்றது? அவங்க கிட்ட ஒரு சத்தியம் இருக்கிறது தான் அர்த்தம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல படிச்சவங்களுக்கு தெரியும். அங்க ஒரு வசனம் இருக்குது, அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். என்ன இருந்தா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? லூக்கா படிக்க வேணாம், படிச்சவங்க தொடர்ச்சியாக பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். லூக்கால 18 அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் சொல்றான், நித்திய ஜீவனை அடையணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்துவான்னு சொல்றாரு. அவனுக்கு மனசு இல்லை, ஏன்னா அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவனுக்கு பைபிள்ல பேர் இல்லை. என்ன பேர் இல்லை? பேர் இல்லை. ஐஸ்வர்யமா பணக்காரன் மட்டும் தான் பைபிள் சொல்கிறது, ஆனா பேர் இல்லை. பேரு பைபிள்ல இருக்குன்னா அங்க ஒரு மகத்துவம் இருக்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றாரு ஆண்டவர். தரித்திரருக்கு கொடுங்க, அங்க என்கிட்ட கொடுக்காது, எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்ய இல்லாதவங்களுக்கு கொடுத்து எப்படின்னு வாங்க. நீ வந்தியனா உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்ப சொன்ன. அவனுக்கு மனசு என்ன இல்லை, மனசு இல்லை. அந்த பணத்தை தான் எப்படி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்ய ஆண்டவர் பின்னாடி போல அவன் வீட்டுக்கு படிச்சு கொடுத்துருக்கு. அவன் இங்க லீதியா ஒரு ஐஸ்வர்யவான். லீதியா யாரு? ஒரு பணக்காரி. பணக்காரி என்று சொல்லும் போது அந்த இடத்துல அவன் ஒரு பாத்தீங்கன்னாக்கா சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வியாபாரத்தை செய்தார். என்ன வியாபாரம்னா சும்மா சாதாரணமாக துணி வியாபாரம் இல்லை, ரத்தாம்பரம் இருக்கிறவர். ரத்தாம்பரம்னா ஹை குவாலிட்டி, ரொம்ப காஸ்ட்லியான துணி, ரொம்ப அருமையாக நேர்த்தியாக அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வாலிப பருவத்துல தன்னுடைய தேசத்துல இருக்கிற பக்கத்துல அவர் சேல்ஸ் பண்றாரு. சேல்ஸ் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவருடைய வியாபாரத்தையும் அவருடைய தொழிலையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்னைக்கு சொன்னா இது நல்லா இருக்கிற, நான் வியாபாரத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறேன், என்னால ஆலயத்துக்கு நான் வர முடியாது, என்னன்னா ஜப கூட்டங்களுக்கு வர முடியாது என்று அவள் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவ ஊர் யாத்திரா, ஆனா எங்க அவ போய் ஆலயத்துல உட்கார்ந்தா பார்த்தாக்கா அவன் எங்கன்னா பிலிப்பு பட்டணத்துல
பக்கத்துல சபை இருந்தா கஷ்டம் இல்லாம என்ன செய்யணும், ரொம்ப ஈஸியா இருந்தா. தூரம் வந்தா போக முடியுமா? ஆனா இவன் போனான். இவன் என்ன பண்ண போனா பிலிப்பு பட்டணத்துக்கும் தியாத்திரா ஊரலுக்கும் மேப்ல போய் பாருங்க. பைபிள்ல பின்னாடி மேப் இருக்கு, போய் பாருங்க. தியாத்திரா இடத்துல இருந்தும் பிலிப்பு பட்டணத்துக்கும் கொஞ்சம் தூரம். அப்போ நீங்க காலையில எழுந்து சபைக்கு வரணும்னா, நான் ஒரு இங்க 7 மணி ஆறாதுங்க, நீங்க 6 மணிக்கு எழுந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், கிளம்பி சபைக்கு நீங்க வர முடியும். 7 மணிக்கு நீங்க எழுந்து 7 மணிக்கு நீங்க வர முடியுமா? குளிக்கணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், இப்போ நம்ம காரியத்துக்கு நம்ம நீட்டா வரதுக்கு அப்படியே 1 hour என்ன செய்யணும், செலவு பண்ணணும். இவன் செலவு பண்ணது மட்டும் இல்ல, ஒரு லாங் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன செய்யலாம், எவ்வளவு முன்னாடி எழுந்திருப்பான் அதெல்லாம் நினைச்சு பாரு. நீதியால் என்று பேரை நம்ம வச்சிருக்கிறோம். அவ எல்லாமே காஸ்ட்லியான துணியை வச்சிருக்கிறா. இன்னைக்கு அவ வீட்டுல போய் சொன்னாக்கா, ரத்தாமரை விற்கிறவங்க யாருன்னு சொன்னா நீதியால் பண்றவன். ஏன்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணா, எல்லாத்தையுமே செஞ்சா, சக்சஸ்ஃபுல்லா இருந்தா, கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு வைராக்கியமா இருந்தா, அதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் 16:14 மட்டும் வாசிங்க. அவன் ஏன் சக்சஸ் ஆயிருந்தா? தீயார் பூர்வாகிய ரத்னபுரம் விற்றோடும் தேவனை வணங்குவதுமாகிய தீயார் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். 14 மட்டும் வாசிங்க. அப்போது கேட்கிறவர்களாகிய ரத்தாம்பரம் விற்றோரும் தேவனை வணங்குவதுமாகிய தீயார் என்னும் 13 மட்டும் வாசிங்க. போதும். இந்த இடத்துல அந்த காலகட்டங்களில ஆலயம் இல்லை. என்ன இல்லை? ஆலயம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னாக்கா ரோமர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 10 பேர் இருந்தா பப்ளிக்ல போய் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார். யாருன்னா பவுல். நீங்களும் நானும் சும்மா இருக்கணும். அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கடலோரங்களில நின்றுட்டு அங்க ஜெபிக்க ஆரம்பிப்பார். வசனம்னா அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் ஜெபிக்க ஆரம்பிடுவார். இன்னைக்கு கடலோரம்னா எப்படி இருக்கும்? ஓ, நல்லா மேட் இருக்கு, நல்லா பாயெல்லாம் போட்டுருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? முழங்கால் சில பேரால என்ன செய்ய முடியல, போட முடியல, அசதி விளைவினா அப்படின்னு. அந்த கடலோரத்துல எந்த நாட்டும் இல்லை, எந்த மாயம் இல்லை. என்ன பண்ணிடுற? ஆற்றங்கரையில முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். அங்க ஜெபிக்கிறான்னா, இப்போ நல்ல ஒரு பணக்காரனோ, நான் சொன்னேன் பைபிள் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது. இங்க 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா லீதியா, இவன் யாருனாக்கா ரத்னாம்பரம் இருக்கிறவர். ரொம்ப ஹை குவாலிட்டி தான் என்ன செய்யற துணியை சேல்ஸ் பண்றான். இப்போ இவன் வந்து தரையில உட்கார்ந்து முழங்கால் போட முடியுமா? அவன் அந்தஸ்துனாங்க. அவ வந்து இந்த பூமியிலே பாத்தீங்கன்னா, அந்த தெருவுல பாத்தீங்கன்னாக்கா தனித்துவமா நிக்கிறான். எப்படி இருக்கிறான்? தனித்துவமா இருக்கிறான். அவன் வந்து அவனுடைய வியாபாரம் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம். ஒரு பணக்காரன் என்ன வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? இவங்க மேல கீழே உட்கார்ந்து உடனே நம்ம என்ன செய்வோம்? ஷேர் பண்ணுவோம். அவன் எதுவுமே செய்யறான், ஒரே ஒரு செய்யணும், தாழ்மையோடு அந்த ஆட்சியில் அருகே உட்கார்ந்து ஜபம் பண்ணினான். இதுதான் வசனம். அப்ப அவருக்கு இருந்த அந்த குண லட்சணம் ஃபர்ஸ்ட் தாழ்மை. என்னது? தாழ்மை. ஆண்டவர் தாழ்மை உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கிருபை அள்ளி 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 கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு ரகசியம் தெரியல. அந்த கிருபை அள்ளி அள்ளி கொடுக்கறத சில பேரால விலக்கிக் கொள்ள முடியல. நான் அப்படி நிக்கணுமா, நான் சும்மா இப்படி இருக்கணுமா, ரொம்ப ரொம்ப ஒடுக்கி போய் இருக்கணுமா, மற்றவங்க அப்படி இருப்பாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கணுமா? இல்ல, நம்முடைய நடைக்க நம்ம சரி, நம்முடைய உடைய சரி, எதுவா இருந்தாலும் சரி, தாழ்மையோடு நாம் காணப்படும் போது நிச்சயமா நாம் கூறி குறுக்க போவதில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். அவன் ஒரு வியாபாரி, ஆனாலும் ஆட்சி அடிங்க. அப்போ யூதர்களுடைய காலத்துல சனிக்கிழமை ஓய்வு நாள். எப்போ? சனிக்கிழமை, சாட்டர்டே. அப்போ அந்த சாட்டர்டேல சனியா அந்த கடலோர ஜபங்களையில போய் உட்காருங்க. ரொம்ப பிஸிங்க, ரொம்ப பிஸி. அப்போ அவ கிட்ட போனா நின்னுட்டு வியாபாரம் செஞ்சுருவான். அந்த அளவுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்க எந்த ஜபத்தை என்ன பண்ணாங்க? முக்கியம் படுத்தினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். படிப்பு செகண்ட், ஆவிக்குரிய பாதை எது? ஃபர்ஸ்ட். வேலை ரெண்டாவது, ஆவிக்குரிய பாதை எப்படிங்க? ஃபர்ஸ்ட். நீங்க வச்சு பாருங்க, பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி நிறுத்துறாரு பாருங்க. ரொம்ப பிஸி தான், ரொம்ப வேலை தான்.
காலையில போயிட்டு ஈவினிங் வரும். அதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அது செய்ய முடியல, இதை செய்ய முடியல. ஆனா ரொம்ப பிசினஸ்ல ரொம்ப வெற்றிக்காரி, பிசினஸ்ல ரொம்ப சக்சஸா செய்யறா. அப்ப அவளுக்கு எப்படி அந்த உலகத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட இடத்த அந்த அந்தஸ்தை விட்டு இறங்கி வந்து அந்த ஆட்சியின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டா மழக்கால் போட்டு ஜோம். இதுதான் அவளை குறிச்சு 3 வசனம் தான் இருக்கு. 13, 14, 15 3 வசனம் தான். அந்த 3 வசனத்துல 3 குறிப்பு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா தாழ்மையோடு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டா? அது சர்ச் இல்லைங்க, பப்ளிக் பிளேஸ். பப்ளிக் பிளேஸ்ல உடனே நீங்க முகாடு கொடுக்குறீங்களா? ஒரு கைப்பிரதி கொடுக்குறீங்க, இல்ல ஒரு எரிகோ கூட்டத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு எரிகோ ஊழியத்துக்கு போறீங்க. சில பேரை பார்ப்பேன் முகாடு இருக்காது. என்ன இருக்காது? நிச்சயமா வேற பகுதியில போய் செஞ்சிடலாம். நம்ம பகுதியில நம்ம செய்ய முடியுமா? சொல்லுங்க. நீங்க இருக்கிற பில்டிங்ல, நீங்க இருக்கிற தெருவுல முக்காடு போட்டு டாக்ஸ் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்லன்னா இல்ல சொல்லலாம், முடியும்னா முடியும் சொல்லுங்க. ஆமென், முடியும். ஆமென். ஆனா அந்த பிலிப்பு பட்டணத்துல அவ உட்கார்ந்து சர்ச்சில் பப்ளிக்ல அவ உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறா, மனதால் கொடுக்கிறோமா. இதுதான் மீதியாளுக்குள்ள அல்லேலூயா டாபிக். 2வது வாசிக்க போகிறோம். அதே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்போதே தீயார் என்ற ஊரில் ரத்தினபுரம் விற்கிறவளோ தேவனை வணங்குறவளுமாகிய தீயார் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லுவதையும் கவனித்தபடியே கர்த்தர் அவள் இருதயத்தையும் திறந்தருளினார். போதும். தேவனை வணங்குகிறவள். யாரை வணங்குகிறவள்? யாருக்கு மட்டும் கையெடுப்பா? கர்த்தருக்கு மட்டும். அல்லேலூயா. எந்த தெய்வத்துக்கு இல்லைங்க. அல்லேலூயா. எந்த தெய்வத்துக்கு இல்ல, ஏசப்பாவுக்கு மட்டுமே. அல்லேலூயா. தேவனை வணங்குகிற லீதியா. அப்போ இவளுக்குள்ள என்ன குணம் இருந்ததுன்னா ஆராதிக்கணும். என்ன குணம்? ஆராதிக்க. ஒரு வசனம் இருக்குது, வாசித்து பாருங்க. என்னன்னாக்கா ரோமர் 12ஆம் அதிகாரத்துல ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேட்பதினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆமென். அல்லேலூயா. கேட்கும் போது என்ன வர சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்க, உங்க பல காரியத்துல லீதிகளை வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். ஆனா உங்க மனசுல சில கேள்வி வரும். என்ன வரும்? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க. இது கேட்கறதுனால நமக்கு என்ன செய்யும்? கேள்வி வரும். அப்ப எதை கேட்கணும்? இந்த வசனத்தை கேட்கணும். இந்த வசனத்தை கேட்டாதான், இந்த சத்தியத்தை கேட்டாதான் நமக்குள்ள கேள்விகள் வரும். நீங்க அந்த கேள்விகளோடு எங்களை சந்திப்பீங்களானா அதுக்கு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஆமென். அப்ப நம்ம கேட்காதனால என்ன வராது? கேள்வி வராது. ஆனா கேட்டாதான் இந்த சத்தியம் நமக்கு புரியும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போ ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களையோ பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகளையோ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களையும் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை. இந்த புத்தி உள்ள ஆராதனை ஒரு வசனத்துல முடிக்கலங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அந்த புத்தி உள்ள ஆராதனை நீங்க எப்படி எல்லாம் செய்யணும். 2ஆம் அதிகாரத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் நல்ல தெளிவா நிதானமா வாசிக்கலாம். உங்க அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். உங்க அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். அடுத்தது கனம் பண்ணுவதுல என்ன செய்யணுமா? முந்தி கொள்ளணுமா? அவங்க ஸ்தோத்திரம் சொல்ற கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். கனம் இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க சரியான ஆராதனை செய்ய முடியும். ஏதோ ஒரு 3 பாட்டு பாடுங்க, கையை தூக்கி ஆராதனை பண்ண, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கப்படுகிறது, நான் கையை தட்டி நான் ஆராதிக்கல, அங்க உங்க ஆராதனை நிக்க கூடாது. எங்க இருக்க கூடாது? அந்த இடத்துல நின்றுட்டு ஆராதனை முடிஞ்சிச்சு நீ போயிடக்கூடாது. நம்ம ஆராதிக்கிறவங்க யார் சொன்னா, நம்ம பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க. நம்ம ஆராதிக்கிற கூட்டம் யார் சொன்னா? ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, ஒரு ஊழியக்காரர் குடும்பம் போன உடனே அவங்க 12 பேரா. ஆனா அந்த பில் பாத்தீங்கன்னாக்கா 11 பேருக்கு தான் பில் போட்டு. இவங்க
இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஊழியம் செஞ்சதுனால பில்ல பார்த்தாங்கன்னா பில்லுல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு குறையுது. என்ன குறையுது? ஒருத்தருக்கு குறையுது. நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமா கண்ணு காணாம தெரியும், கண்ண காணாம செய்வோம் வந்துடும். ஆனா அந்த பில்ல பாக்குறாங்க அந்த ஊழியக்கார குடும்பம் ஒரு நபருக்கு குறையுது சொல்லி கவுண்டர்ல போயிட்டு நான் சொன்னாங்களா பில் பே பண்ணும்போது இன்னும் ஒருத்தருக்கு இதுல குறையுது, நாங்க 12 பேர் சாப்பிட்டோம், 11 பேருக்கு அங்க பில் போட்டிருக்கீங்க, ஒருத்தருக்கு இல்ல சொன்னாங்க. அவர் பார்த்து ஐயோ பரவாயில்லையே. அவர் சொன்னாரா நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா என் பணத்துல நான் என்ன செஞ்சுக்கணும் வேலை செய்யறாம நான் சொல்றேன் பில் போட்டு நான் தான் நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆளுக்கு யாருக்கு கொடுக்கணும் பணம்? அவங்களுக்கு சம்பளத்துக்கு. அப்ப அவங்க சொன்னாங்கன்னா நாங்க கிறிஸ்துவ குடும்பம். என்ன சொன்னாங்களா? கிறிஸ்துவ குடும்பம், நாங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதுதாங்க 3 பாட்டோட ஆராதனை முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறவங்க எங்கன்னா நம்முடைய நடக்க நம்முடைய பாவனையில அங்க சொல்லணும் இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். தேவனை வணங்குகிற நீதியால் சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்னவென்றால் ஒவ்வொரு காரியத்துல இந்த பூமியில நாம் உண்மையோடு வாழும்போது அவங்க விரல் விட்டு அவங்க சொல்ல வேண்டும் இவங்க யாரு? கர்த்தரை வணங்குறவங்க. இவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நம்ம 2 நாட்கள் முன்னாடி மீன் வியாபாரம் மீன் வாங்க தெரியாது, அது புது மீனா அது பழைய மீனா கூட எனக்கு தெரியாது. வாங்க போனா இவங்க சிரிப்பாங்க. ஆனா எங்க அம்மா என்ன செய்வாங்க தைரியமா மீன் வாங்கிட்டு வாங்க. எனக்கு வாங்க தெரியாது. ஏன்னா பார்த்தாக்கா சில பேர் என்ன செய்வாங்க திட்டுவாங்க, இன்னும் வாங்காத போயிடுவாங்க, இல்லைன்னா வித்தியாசமா தான் பேசுவாங்க. ஏன் நம்ம கேட்கணும், அதை கொடுத்துட்டு நான் வாங்கி வாங்குவேன். அதனால இந்த கெட்டு போட மீனை வச்சுட்டு நான் வீட்டுக்கு வாங்கி வந்துட்டேன். அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா முகத்தை பார்த்த உடனே கலர் சரியில தான் போனேன். எப்பவுமே மார்க்கெட்டும் நான் கலர் சரி தான் போவேன். மற்ற ஊழியர்களுக்கு மற்ற காரியங்களுக்குலாம் நடந்து வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போவேன். அப்ப அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு கடை சட்டை ஒயிட்ல இருந்தா கூட அவங்க கட்டி பிடிச்சிருக்கலாம். கடல்ல பார்த்தவங்க அவங்க சொன்னாங்க நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நீங்க இதை சொன்னா வாங்கிடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யார் சொல்றேன்? நீதிக்காரங்க சொல்றாங்க. அப்ப நீங்க வேற பேச முடியுமா? நடத்துல பேச முடியும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை இந்த பூமியில எல்லாருக்கும் செய்வாங்க. இந்த தப்பு பண்ணுவாங்க, இதை பண்ண மாட்டாங்க. யார் சொல்லுவாங்கன்னா பூமியில இருக்கிறவங்க. அப்ப யார் வாழ்த்து காட்டணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வாழ்ந்துட்டேன். அவங்க ஆண்டவர்னு சொல்லிட்டாங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் கொடுத்தா கூட தப்பே இல்லை. போனஸா ஒரு 50 ரூபாய் கொடுத்தா கூட அந்த இடத்துல ஏன் ஏசப்பா பத்தி சொல்லிட்டாங்கல்ல, அதை நீங்க அதை வந்து நமக்குள்ள ஒரு பூரிப்பு வரணும். அல்லேலூயா. வந்துட்டாலுமே ஆண்டவரை வந்துட்டாலுமே அவங்க எங்கேயோ ஆண்டவரை வச்சுக்க போகிறீங்க. அல்லேலூயா. அவருடைய நாமம் சொல்லுவது ரொம்ப கடினம். ஆனா கடினமான அந்த இருதயத்துல இருந்து அவருடைய நாமத்தை சொல்றாங்கன்னா எப்பவோ எங்கேயோ அவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. அல்லேலூயா. தேவனை வணங்க. அப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீங்க ஒன்னா வாசி நிறைய இருக்கு. மாயமற்ற அன்பு, கனப்படுவதை முந்திக் கொள்வது, சத்துருவை வந்து நீ என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். உன்னை சமைக்கும் போது நீ ஆசீர்வதிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இணங்கி போகணும். என்ன போனோம்? இணங்கினா 2 பேர் பேசுனாங்க, அவங்க விட்டு கொடுத்து பேசல. அவங்க என்ன செய்யணும்? இறங்கி போல. அந்த இடத்துல நீ இறங்கி போ. என்ன செய்யணும்? சரி பரவாயில்ல நீங்க சொல்றீங்களா அது செஞ்சது. என்ன சொல்றது? எனக்கு ஏன்னா 12ஆம் அதிகாரம் முழுசா வாசிங்க. புத்தி உள்ள ஆராதனைனா இதெல்லாம் நீங்க செஞ்சாங்கன்னா புத்தி உள்ள ஆராதனை. மறுபடியும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போது ரியா என்ற ஊரு ரத்னபாரியமும் விக்கிரவுடமும் தேவனுடைய மனதுடமாகிய ரியா என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லுவதையும் கவனித்தபடியே கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். அர்ப்பணிப்பது மட்டும் இல்ல, வாழ்க்கை நடக்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா செயல்கள். இவன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்ததுனால அவளை என்ன இந்த உலகம் சொல்லுதுன்னா அவள் தேவனை வணங்குகிறவர். பைபிள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அவ யாரு? தேவனை வணங்குகிறவர். எவ்வளவு அருமையான வார்த்தை. 3 வசனம் தான் அவளை பத்தி இருக்கிறது. அந்த 3 வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆற்றல் அருகே உட்கார்றா. 2வது பாத்தீங்கன்னாக்கா சொல்லுங்க தேவனை வணங்குகிறார். ஆற்றில் அருகே உட்கார்ந்தாங்க. அந்த வசனத்துல ஒரு ஹைலைட் இருக்கு, கவனிச்சுக்கலாம். அதையும் நம்ம படிப்போம். நான் வீட்டுல மிஸ் பண்ணிட்டேன். 14, 13 வாசிங்க.
இங்க வழக்கம் எத்தனை பேருக்கு வழக்கம்னா சொல்லுங்க. பல் தேய்ப்பது வழக்கம், குளிப்பது வழக்கம். அடுத்தது சொல்லுங்க. முக்கியமா சாப்பிடுறது, நம்முடைய தூங்குறது வழக்கம், இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா இங்க ஒரு வழக்கம் இருக்குது, ஜபம் பண்ணுவது வழக்கம். அது எங்க ஒன்னா கூடுறாங்க பாருங்க. அதான் சில ஒரு வசனம் இருக்கு, அந்த எங்க படிச்சிருக்க நான் புதிய பார்த்தா, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யக்கூடாதா? விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவாங்களா, அவங்கள மாதிரி நீங்க இருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய பார்த்த ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஒரு விசேஷமா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வழக்கம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஓய்வு நாள்னா அவங்களுக்கு சனிக்கிழமை, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. யூதனுடைய கேலண்டர் வந்து சனிக்கிழமை, நமக்கு சண்டே. அப்போ அந்த இடத்துல ஆலயம் இல்ல, ஆனா பவுல் சும்மா இல்ல. எங்க நின்னாங்கன்னா ஆற்றலிய உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல பெண்கள் கூட்டம் அந்த இடத்துல கூடிட்டாங்க. பெண்கள் கூட்டம் நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன். சபையிலே பெண்கள் கூட்டம் சொல்லுங்க அதிகம். அடுத்தது எங்க இருக்கு? ரேஷன் கார்டுல. அப்புறம் மார்க்கெட். அப்புறம் இப்ப வேலை, ஆட்டோ ஓட்டுறது பெண்கள் எல்லாமே இறங்கி செய்யறாங்க பெண்கள். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, புடவை கடை இல்ல, நான் ஒருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் பெண்கள் காட்டு இல்ல, அவங்க நரகத்துல இறந்து சொல்லுறாங்க. அங்க போய் நம்ம மாட்டிட கூடாது. ஒருத்தர் சொன்னாரு, இங்கதான் நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க தான் உங்களுடைய ஓட்டு அதிகமா காட்டுறீங்க. ஒரு பாச சொன்னாரா, அப்ப நரகத்துல உங்க குரு பெண் இருக்குமா? அதிகமா இருக்கும்னு சொன்னாரா? ஐயோ ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. பெண்களை தட்டி எழுப்ப ஒரு வார்த்தை சொல்ற என்னன்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய இறுதி எப்படின்னா விளைவிக்க முடியாது, அன்புக்கு ஏற்கக்கூடியது. அப்போ இந்த அன்பை எங்க செலுத்துறோம்னா கர்த்தருக்கு செலுத்துறோம். ஆண்கள் உடனே ஆட மாட்டாங்க, உடனே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கடினமா, ரொம்ப போராட்டமா இருக்கும். அதே பெண்கள் கிட்ட ஒரு வசனத்தை சொல்லுங்க, உடனே சரண்டர். ஆமென் ஆமென் ஆமென். அதனாலதான் என்ன செய்ய, எங்க போனாலும் பெண்கள், ஆலயத்துல போனாலும், கன்வென்ஷன் போனாலும், மீட்டிங்ல போனாலும், ஊழியத்துல போனாலும், எல்லா இடத்துல பெண்கள் ரொம்ப நம்ம வாக்கியம். அதனாலதான் யாருக்கு தரிசனம் பண்ணாங்க? மகதலேனா மரியாதைக்கு முதலாவது தரிசனம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஏன்னா பெண்கள் என்னன்னா சுவிசேஷம் சொல்லுவாங்க, எங்க பண்ணணும் சொல்லுவாங்க. இப்போ அவளை குறிச்சு வாசிங்க. 3வது அப்போஸ்தலர் 16:15 வாசிங்க. அவளால் வீட்டாரோ ஞானஸ்நானம் பெற்ற பின்பே அவர் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசப்படவில்லை என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். போதும். அல்லேலூயா. இப்போ அவ மட்டும் தான் அந்த சத்தியத்தை கேட்டா. அடுத்த வசனம் சொல்றது வீட்டார் ஞானஸ்நானம் பெற்றார். எப்படி கேட்டா அந்த வசனத்தை கவனிச்சிருக்கீங்களா? அவ மட்டும் தான் வசனத்தை கேட்டிருக்கா. ஆனா ஞானஸ்தானம் எடுத்தது குடும்பத்துல 8 பேரோ 10 பேரோ. அப்பெல்லாம் டசன் கணக்கு தான். இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா 1 2 இருக்குது. இப்ப கூட நாமே குழந்தை நமக்கே குழந்தை சொல்றாங்க. அது மாதிரி காலகட்டத்துல வந்துருக்கோம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா டசன் கணக்கில் தான் இருக்கும். ஆனா அவ மட்டும் தான் வசனத்தை கேட்டா. அடுத்த வசனம் சொல்றது வீட்டார் முழுசா ஞானஸ்தானம். ரொம்ப முக்கியம். அப்போ சுவிசேஷத்தை எங்க சொல்லியிருக்கலாம் சொல்லுங்க? எங்க நம்ம ஊழியம் செய்யணும்? முதலாவது வீட்டுல ஊழியம். இந்த லீடியா வீட்டுல செஞ்சாங்க, காசுலியான துணி வித்தா. அடுத்தது வழக்கமா ஜபம் பண்ணுகிற இடத்துல வந்தா. 2வது கர்த்தரை மட்டும் ஆராதிச்சா. 3வது பாத்தீங்கன்னாக்கா அவ எங்க இருந்தான்னா அவருடைய குடும்பத்தை ஆதாயமாக்கணும். சித்தப்பா இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், யாரா இருக்கட்டும். அல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்துல அவ ஊழியம் செஞ்சு சபைக்கு அவனை ஆலயத்துக்கு என்ன செஞ்சா கூட்டிட்டு இருந்தான். ஆலயம் இல்ல, ஆனா பவுல் கிட்ட அவ கூட்டி கொண்டு போயிருந்தான். அப்போ ஒரு சமாதான ஒரு வார்த்தை சொல்ற என்னன்னா, எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்க. அப்ப தங்கு ஒரு ஊழியக்கார குடும்பம் பவுல் கூட ஒரு 10 பேர், எத்தனை பேர் சொல்ல முடியலங்க. பவுல் கூட ஒரு குரூப்பா வந்திருக்கிறாருங்க. அந்த குரூப் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல வசனத்தை கேட்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு தங்க வைக்கணும். யாருக்கு ஆசையா இருந்தது? சபையில எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் தான் என்ன செய்வாங்க, இடம் கொடுப்பாங்க. நீங்க வீட்டுல வந்து நீங்க 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லுங்க,
நீங்க வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு எங்களை ஆசீர்வதிங்க. சில பேர் தான் சொல்லுவாங்க. அதுல ஒருத்தி தான் மீதியம். அவன் என்ன சொல்லிட்டான்னா, எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்க என்று சொல்லி சாதாரணமா சொல்ல வருந்தி கேட்டுக்கொண்டார். வசனத்தை வருந்தினா என்ன சொல்லுங்க? கெஞ்சுற என்ன பண்ற? கெஞ்ச ரெக்வெஸ்ட் பண்ற. ஒரு முறை சொல்லல, பல முறை சொல்லி அந்த குரூப் என்ன செய்யற தன்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு போறாங்க. அப்போ இவ பாத்தீங்கன்னாக்கா தொழில் பாத்தீங்கன்னாக்கா வருமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அந்த பணத்தை யாருக்கு கொடுக்குற? நல்லா கவனிச்சு பாருங்க. ஊழியத்துக்கு ஊழியக்காரர்கள் தங்கனா வந்து ஜோம் பண்ணா எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி ஒரே சத்தியத்துல அவங்க விலகி கொண்டா. அதனாலதான் இருதயத்தை என் ஆண்டவர் திறந்தார். அங்க நிறைய பெண்கள் வந்தாங்க. ஆனா இவ இருதயத்தை மட்டும் ஏன் திறந்தாருன்னா ஒரு ஆவிக்குரிய மாற்றங்களை என் ஆண்டவர் அந்த இருதயத்துல செய்ய ஆரம்பிச்சார். யாருமே சொல்லல வாங்கன்னு, இவ மட்டும் சொல்றா. எங்க வீட்டுல வந்து இந்த ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்க எங்க வீட்டுல வந்து தந்துங்க, சாப்பிடுங்க, ஒரு தேவையான சகல காரியத்தை செய்யும். அல்லேலூயா. இந்த நீதியாலை போல நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கேட்கும் போது வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன ஆக்ஷன் வரும்? ரியாக்ஷன் வரும். என்ன ரியாக்ஷன்? அதை செய்யணும் வரணும். கிரியை இல்லாமல் நம்ம விசுவாசம் இருந்துச்சுன்னா அது செத்ததுன்னு பைபிள் சொல்லுது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்க ஆக்ஷன் பண்ணல, செய்யலன்னா அந்த விசுவாசம் என்னதான்? செத்து போன. அது கிரியை செய்ய ஆரம்பிங்க என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க சொல்லுங்க? தாங்கள். அவன் ரொம்ப ஹை குவாலிட்டி எடுத்தா, ரத்தம் எடுத்தா. ஆனாலும் ஊழியம் ஆலயம் ஜெபம் வந்த உடனே அந்த கடலோரத்துல அந்த ஆற்றின் அருகே என்ன செஞ்சா முட்டி போட்டு ஜெபம். வணக்கம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாக்கியத்தை ஆண்டவர்கள் கொடுத்தாருன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷமா மாத்து. உங்களுக்கு அந்த பெருமை ஆண்டவர் கொடுத்திருந்தா வணக்கம் போட்டு நல்ல ஜெபம். நேற்று தினத்துல கூட ஒரு மீட்டிங்ல நாங்க போய் கலந்துட்டு வந்தோம். அந்த இடத்துல ஒரு ஊழியர் சொல்றாரு, முழங்கால் போட்டு அழுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு பைபிள் பண்ணுங்க, அது மிக ஆசீர்வாதம். நான் உடனே இந்த இடத்துல உட்கார்ந்து நான் கையை தூக்கி ஆமேன் போனேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியாது அந்த வல்லமையும் அந்த சக்தியும், எல்லாருக்கும் புரியாது. அல்லேலூயா. முழங்கால் படிடும் போது அல்லேலூயா சத்துருடைய தலையை நாம் நசுக்குகிறோம். நிறைய பேருக்கு புரியல. சப்ளாக்கள் போடுறோம். இல்ல எனக்கு அருமையா எனக்கு முழங்கால் போட்டு ஜபத்தை ஏறுங்க. உங்க கூடாரத்துல ஒரு ரட்சிப்பின் வெவ்வேறு சத்தம் அழுகை சத்தம் வராது. அங்க கூக்குரல் வராது. அங்க வந்து என்ன வரும்னா ஆடல் பாடல் சத்தம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு கம்பீரம், கர்த்தரை துதிக்கிற காரியங்களுக்கு நாம் மிக முக்கியமாக நம்முடைய கூடாரத்துல நல்ல ஒருத்தங்க உங்க குடும்பத்துல ஜெபிப்பாங்கன்னா அவங்க தடை பண்ணாங்க. என்ன பண்ணக்கூடாது? தடை பண்ணாங்க. அவங்க நல்லா ஜெபிக்க விடுது, நல்ல சத்தமா பாட்டு பாடுவாங்க. அது யாருக்கு ஆசீர்வாதம்னா உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க கூடாரத்துக்கு ஆசீர்வாதம். நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா துதிக்கிறாங்க. என் குடும்பத்துல ஆண்டவர் உருவாக்கிட்டாரு, அவங்களோட நான் கைட் பண்றேன்னு அவங்களோட நீங்க சங்கிலி போல போயிட்டீங்கன்னாக்கா உங்க குடும்பத்துல ஆடல் பாடல் சத்தம் இருக்கும். அங்க அழுகை சத்தம் இல்ல, அங்க வேலையிடத்தில் சத்தம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரை எப்படி கனப்படுத்தணும் அதுதான் முக்கியம். நம்ம நீதியா சொல்லி நான் சோபியாவுடைய பொண்ணுக்கு வச்சேன். நான் அந்த பேரை முதல்ல நான் எடுத்துட்டேன். ஆனா இவர்கிட்ட நான் சொல்லல. இவர் மேல தலை